தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். முதுகலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாடுகளை உடனடியாக கலைந்திடு. தமிழக அரசு வழங்கிடு சம வேலைக்கு சம ஊதியம். மருத்துவம், காவல், வேளாண் துறை உள்ளிட்டவற்றில் பணியாற்றும் அதிகாரிகள் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களை விட தற்போது அதிக சம்பளம் பெற்று வருகின்றனர். அதே தகுதியுடைய முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு சம்பள விகிதம் முரண்பாடாக உள்ளது. இதனால் நேரடி நியமனம் பெற்ற முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் சங்கத்தினர் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வலியுறுத்தி சென்னையில் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். 1/6/2009 முன்பு பணியில் சேர்ந்த முதுகலை ஆசிரியர்களுக்கும் 1/6/2009 பிறகு பணியில் சேர்ந்த முதுகலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாடுகள் மாதம் 18,170 ரூபாய் என்ற அளவில் இருந்து வருகிறது. 16 ஆண்டுகளாக இந்த அவலம் நீடித்து வருகிறது. இது ஒவ்வொரு ஊதிய குழுவிலும் முதுகலை ஆசிரியர்களுக்கான அந்த ஊதிய குறைப்பு என்பது மிகப்பெரிய ஒரு அநீதியாக, ஒரு வஞ்சிப்பாக செய்யப்பட்டு வருகிறது. 3வது ஊதிய குழுவில் அரசு பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய முதுகலை ஆசிரியர்களை விட குறைவாக யார் சம்பளம் வாங்கினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசு மருத்துவர், தாசில்தார், வட்டார வளர்ச்சி அலுவலர், இன்ஸ்பெக்டர், வேளாண் அலுவலர், உதவி பொறியாளர், இவங்க எல்லாமே 3வது ஊதிய குழுவில் முதுகலை ஆசிரியர்களை விட குறைவாக ஊதியம் பெற்றவர்கள். இவங்க எல்லாருக்குமே நீங்க 7வது ஊதிய குழுவில் முதுகலை ஆசிரியர்களை விட அதிகமாக ஊதியம் வழங்கியிருக்கிறீர்கள் ஊதிய குழு மூலமாக. அதை நாங்கள் வரவேற்கிறோம். குறைவாக ஊதியம் பெற்றவர்களுக்கு அதிகமாக வழங்கியிருக்கிறீர்கள். அவர்களை விட அதிகமாக ஊதியம் பெற்ற முதுகலை ஆசிரியர்களுடைய ஊதியத்தையும் அதுபோல் உயர்த்தி இருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் அதை அவ்வாறு தமிழ்நாடு அரசானது, ஊதிய குழு அவ்வாறு உயர்த்தவே இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் எங்களது அன்பு சகோதரர்களாகிய 6 முதல் 10வது வரை எடுக்கக்கூடிய பட்டதாரி ஆசிரியர்களை விட 11, 12ஆம் வகுப்புக்கு மேல்நிலை வகுப்புகளை பாடம் போதிக்கும் முதுகலை ஆசிரியர்களாகிய நாங்கள் அடிப்படை ஊதியத்திலேயே 1,700 ரூபாய் குறைவாக பெறக்கூடிய ஒரு நிலை இன்று தமிழ்நாடு அரசில் பணிபுரியக்கூடிய முதுகலை ஆசிரியர்களுக்கு உள்ளது. இந்த முரண்பாடுகளை களைய வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் 3, 4, 5 முறை நாங்கள் எங்கள் சங்கம் சார்பாக நேரில் மனு கொடுத்திருக்கிறோம். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களிடம் எங்களது முதுகலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் தர வேண்டும் என்ற கோரிக்கை மனுவை கொடுத்திருக்கிறோம். அதே போல பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளர் ஐயா அவர்களிடமும் கொடுத்திருக்கிறோம். எனவே மேலும் முதுகலை ஆசிரியர்களுக்கு மத்திய அரசு முதுகலை ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியத்தை வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம்.